இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிள் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்படி பண்ணலான்றதை பற்றி. ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸ் என்ன தேவைப்படுறதுன்ற டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் நீடில், ஒரு சரி த்ரெட், அது வந்து நான் கோல்டு கலர் எடுத்துருக்கேன், அண்ட் சுகர் பீட்ஸ். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் நெக் டிசைன் வந்து பேட்டர்ன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள், பிகாஸ் இன் பிட்வீன் ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு பேட்டர்ன் போடுறீங்கன்னா மார்க்கிங்ஸ் வந்து அதுக்கு செப்ரேட்டாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மார்க்கிங்ஸ் வந்து வேறு மாதிரியாக பண்ணணும். நார்மலாக வந்து நம்மளோட ஓல்டு ப்ளவுஸ் ஆர் ஏதாச்சும் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு தான் நம்ம சைஸ் வந்து மெஷர் பண்ண அதில் மார்க் பண்ணணும். ஸோ அது வந்து நான் ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன் எப்படி பண்ணணுன்றது. நான் இப்போதைக்கு வந்து சும்மா சாம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து நார்மலாக ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். ஸோ இந்த லைனில் தான் வந்து நம்ம பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ நான் டவுன்வர்ட்ஸ்லேருந்து அப்வர்ட்ஸ்க்கு கொண்டு போகிறேன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் வந்து அப் டு டவுன் அந்த ஒரு மெத்தட்லேயும் வந்து வரும். எனக்கு வந்து டவுன் டு அப்புன்ற மெத்தடில் தான் வந்து செயின் ஸ்டிச் வரும். ஸோ உங்களுக்கு எது வந்து வாட்டமாக இருக்கும் நீங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நார்மலாக போடுற செயின் ஸ்டிச் வந்து ஒரு லைனாக எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு லைன் மார்க் பண்ணுறோன்னா அந்த மார்க்கிங் லைன்லேயே தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு சில இப்போது நமக்கு வந்து மார்க் பண்ண தெரியல, ஸோ டெய்லர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம் மார்க் பண்ணி தர சொல்லி. அவங்க வந்து லைனும் ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, லைனுக்கு உள்ளுக்காக வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஆர் லைனை வந்து விட்டுட்டு பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி அது டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பேசிக்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நெக் டிசைனோ ஒரு ஹேண்ட் ஸ்லீவுக்கு போடும் போதோ அதுக்கெலாம் வந்து செயின் ஸ்டிச் பேசிக்காக ஒரு 3 to 4 போட்டால் வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப திக்னஸாக தெரியும், நிறைய லேயர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் பார்க்க. நான் இங்கே வந்து வெறும் 2 லேயர்ஸ் தான் போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். செயின் ஸ்டிச் சப்போஸ் வந்து உங்களுக்கு போட தெரியல அப்படின்ச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பேசிக்காக அது எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் போடுறது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும், ஆனால் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக வந்துடும் செயின் ஸ்டிச். அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம செயின் ஸ்டிச் வந்து பேட்டர்ன் முடிச்சிட்டோம் 2 இது போட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தா சுகர் பீட் வச்சு பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இதே சுகர் பீட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சைஸ் வேரி ஆகும். ஓகேவா? நம்ம குவான்டிட்டி வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வாங்கலாம் அப்படின்னு நினச்சி வாங்கிடுவோம். ஆனால் அதில் வந்து ஹாஃப்க்கு ஹாஃப் வந்து ஸ்மால் சைஸ் பாதி இருக்கும், பிக் சைஸ் பாதி இருக்கும். ஓகேவா? ஸோ வாங்கும் போதே வந்து பிராண்டடாக வாங்குங்க, நல்லதாக வாங்குங்க. பிகாஸ் சைஸ் வந்து இப்போது ஒன்றுலாம் வந்து நீடில்குள்ளேயே வந்து போகாது. ஸோ அப்படிலாம் இருந்துச்சுன்னா வந்து அந்த பீட்ஸ்லாம் ரொம்பவே வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. அதனால் வாங்கும் போதே வந்து எல்லாமே ஈக்குவல் சைஸ் அண்ட் நல்ல பிராண்டில் வந்து வாங்குங்க நீங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன டிசைன் பண்ணுறேன்னா ஒரு 5 பீட்ஸு சுகர் பீட்ஸ் போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 2 செயின் ஸ்டிச்சு. ஓகேவா? அடுத்து திரும்பி வந்து பீட் ஒர்க்கு, திரும்பி வந்து 2 செயின் ஸ்டிச். அப்படி தான் வந்து நான் பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பேட்டர்னையே வந்து நீங்கள் கிராஸ் மெத்தடில் போடலாம். ஓகேவா? எப்படி சொல்கிறது, இப்போ வந்து இன்பிட்வீன் கேப்ஸ் விடுறேன். ஸோ செகண்ட் ரோ நீங்கள் திரும்பி இதே பேட்டர்ன் போடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டு இருக்கிற கேப்ஸில் ஃபில் பண்ணுற மாதிரி 5 சுகர் பீட் போட்டும் டிசைன் பண்ணலாம்.
ஸோ இதுலேயே வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் நீங்களே வந்து க்ரியேட்டிவாக பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் சிம்பிளாக தான் பண்ணுறேன். ஒரு பேசிக்காக எப்படி ஒரு நெக் டிசைன் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ சுகர் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிட்டுறேன் நான். இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபேப்ரிக் க்ளூ அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஸ்டோன்ஸ் வந்து நம்ம நார்மலாக ஸ்கொயர் ஷேப் தான் அது. ஆனால் ஸ்கொயர் ஷேப்லேயே ஸ்டிக் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ டைமண்ட் ஷேப் மாதிரி ஸ்டிக் பண்ணலான்ட்டு அது நான் லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து எல்லா ஷாப்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும் இந்த ஸ்டோனு. இது வந்து அயன் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுலேயே நிறைய ஷேப்ஸ் அண்ட் சைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது அயன் ஸ்டோன்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ இப்போ பார்த்தோன்னா வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகணும். ஆன பிறகு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் டிசைன்ஸ் கூட மேக் பண்ணலாம். இப்போது அந்த டைமண்ட் ஷேப் இருக்கா, டைமண்ட் ஷேப்பை சுற்றி வந்து நீங்கள் ஒரு சுகர் பீடு வச்சு டெக்கரேட் பண்ணலாம். ஹாஃப் ட்ரையாங்கிள் மாதிரிலாம் வந்து டிசைன்ஸ் பண்ணலாம். நிறைய டிசைன்ஸ் வந்து உங்கள் க்ரியேட்டிவ்லேயே நீங்கள் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டோன் செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் மேலே. ஓகேவா? ஸோ டபுள் லேயராக, சிங்கிள் லேயர் போட்டால் அது நல்லா இருக்காது. ஸோ டபுள் லேயர் வச்சு நம்ம ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லுக் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். ப்ளவுஸ்க்கெலாம் வந்து பார்க்க சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து அந்த ஸ்டோனுக்கு பின்னாடி, விச் மீன்ஸ் ஸ்டோனுக்கு அடுத்து வந்து ஒரு லேயர் கொடுக்கணும். சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸ்டோனோடு விட்டால் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதை கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஜமிக்கி. ஓகேவா? ஸோ ஜம்கி பார்த்தோன்னா நம்ம அதில் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இது வந்து ஸ்டாண்டர்டாக ஸ்டிக் பண்ணலை. நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வச்சு அது எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜம்கியை வந்து நான் டாப்பில் வைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அது ஒரு பேட்டர்னாக இருக்கட்டும், இது ஒரு பேட்டர்னாக இருக்கட்டும், அப்படி சிம்பிளாக இருக்கிறதுக்காக வந்து நான் இப்படி பண்ணியிருக்கேன் 2 விதமாக. ஸோ நீங்கள் எது வேணால் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் க்ரியேட்டிவ்க்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அது மாதிரியே வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம போட போகிற ப்ளவுஸு. ஸோ வந்து உங்களுக்கு எது பிடிக்கோ நீங்கள் அது மாதிரி வந்து சாம்பிள் மாடல்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு போட்டு கொடுக்கலாம். வேறு